ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். இந்த வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்ததுன்னா ஏற்கனவே பண்ண அதே தப்பை மறுபடியும் செஞ்சிடாதீங்க. அதாவது இந்த வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுத்ததுன்னா ஏற்கனவே பண்ண அதே தப்பை மறுபடியும் செய்யாதீங்க. வீழ்நாள் படாமை நன்றே, வீழ்ந்த பின் வீழாமை நன்று. இது திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குரூப் 2 போன வாரம் நடந்த குரூப் 2 மெயின்ஸோட புக் ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே இவ்வளோ நாள் படித்தும் நமக்கு வேலை கிடைக்கல, மறுபடியும் ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2 போன்ற ஹையர் போஸ்டிங் மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் டைப்பே வைக்கிறாங்க. குரூப் 1க்கு 3 பேப்பரில் வைக்கிறாங்க, குரூப் 2க்கு ஒரே பேப்பர் தான். ஆனால் படிக்கக்கூடிய புக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே புக்கு தான். ஸோ அதாவது கொஞ்சம் கொஸ்டின் தான் அதிகமாக இருக்குமே தவிர புக்ஸ் ஒரே புக்கு தான். குரூப் 2 பொறுத்தவரை 10 மார்க்கும் 15 மார்க்கும் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோவில் 15 மார்க் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சில புக் சோர்ஸ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், சில புக் சோர்ஸ் தமிழில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணுறதுனால எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியத்திலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை தான் நான் ரெஃபரன்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்தியாவின் வளர்ச்சியில் மேற்கத்திய கல்வியின் பங்கை ஆராய்ந்து காலனித்துவ காலம் முதல் சுதந்திரம் வரையில் அது எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்தது விவரி. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ட்ரேஸ் இட்ஸ் எவல்யூஷன் ஃப்ரம் த கலனியல் பீரியட் டில் இண்டிபெண்டன்ஸ். இதுக்கான ஆன்சர் நம்ம வெப்சைட்டில் INM அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா சாப்டர் 28 ரோல் ஆஃப் வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். தமிழ்லையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அத்தியாயம் 28 பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து அவங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வர உள்ள கல்வி வளர்ச்சியை பற்றி கொடுத்துருக்கோம். அடுத்து 20ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன் 20th century. இதை பார்த்த உடனே அவசரப்பட்டு வள்ளலாரோ. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நீதி கட்சியை பற்றி எழுதலாம், அடுத்து திராவிட இயக்கத்தை பற்றி எழுதலாம், சுயமரியாதை இயக்கத்தை பற்றி எழுதலாம், பெண்களோட இயக்கத்தை பற்றி எழுதலாம். அடுத்து பெண்களுக்கு அதிகாரமளிப்பதில் பெரியார் ஈவே ராமசாமி ஆற்றிய பங்கினை மதிப்பிடுக. நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் தமிழ் சொசைட்டிக்கு அப்லோட் பண்ணல. எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த கொஸ்டின் தமிழ் சொசைட்டி எங்கேருந்துலாம் கேட்குறாங்க, அது போக குரூப் 2A மெயின்ஸில் எங்கேருந்துலாம் கேட்குறாங்க, அப்படி 2A மெயின்ஸில் எங்கேருந்துலாம் கேட்குறாங்க, அதை பொறுத்து தான் மெட்டீரியல் ரெடி பண்ணதுக்காக வெயிட் பண்ணிருந்தேன். இன்னொரு 10 நாளில் நான் கண்டிப்பாக வெயிட் கொடுத்துருந்தேன். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா வெங்கடேசன் புக்லேயும் இருக்குது, ஸ்கூல் புக்லேயும் அங்கங்கே பெரியார் ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் விட பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பெண்களின் விடுதலை போராட்டத்தில் பெரியாரின் பங்கு அப்படின்னு 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது. இதனால தான் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டையும் நான் தமிழ் புக் எல்லாமே படிக்க சொல்கிறேன். லிட்ரேச்சர் உரைநடை எல்லாமே படிக்க சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுற்றுச்சூழல் சமூக மற்றும் நிர்வாகத்தை பெருநிறுவன சமூக பொறுப்புணர்விலிருந்து வேறுபடுத்தி அதன் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. டிஸ்டிங்யூஸ் என்விரான்மெண்டல் சோசியல் அண்ட் கவர்னன்ஸ் ஃப்ரம் கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. CSRனா வேறு ஒன்றும் இல்லை, பெரிய பெரிய கம்பெனி சமூக நலத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விப்ரோ அப்புறம் டாட்டா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ட்ரஸ்ட் மாதிரி வச்சு பண்ணுவாங்க, அதுதான் CSR. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நான் EVS ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணதுக்காக. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் இருக்க வார்த்தையை அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்டல் சோசியல் அண்டு கவர்னன்ஸ்னு ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே நம்ம வெப்சைட்டில் கொடுக்க போகிறோம். இது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்காக போயிருக்கு. ஒரு 2 நாளில் இதை அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தா கூட போதும். அடுத்து பார்த்திங்கன்னா அனலைஸ் த ரீசன் ஆன் ஒய் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஃபெயில்டு டு கீப் பேஸ் வித் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் த இந்தியன் கான்டெக்ஸ்ட். இந்திய சூழலில் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ப மனித வளர்ச்சி ஏன் தோல்வியடைந்தது என்பதற்கான காரணங்களை பேசுக. மனித வளர்ச்சி இது பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ரமேஷிங் புக்கில் இருக்குது. இதை நம்ம வெப்சைட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம். இதை மட்டுமே எழுத முடியாது, பாசிவா புக் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தான் நம்ம நாடு எவ்வளோ பின்தங்கி இருக்குது, நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். அதாவது அதில் வறுமை இருக்குது, குழந்தை தொழிலாளர் இருக்குது, பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் ஏன் பின்னாடி இருக்காங்க, இது எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சிங்கன்னா மட்டும்தான் இதுக்கான ஆன்சர் நம்ம எழுத முடியும். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா எக்ஸாமின் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு குளோபலைசேஷன் ப்ராக்டிஸ் அண்ட் ஹவு ட்ரேட் எக்கனாமி லைஃப் ஸ்டைல் அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆஃப்டர் குளோபலைசேஷன். உலகமயமாக்கல் பற்றி கேட்டிருக்காங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது, நம்ம மெட்டீரியலையும் வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வரும். இதுக்கான மெட்டீரியல் இன்னும் ரெடி பண்ணல, இது எந்த புக்லேயுமே இல்லை ஸ்கூல் புக். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி நான் ரெடி பண்ண அதே EVS PDFல இருக்குது.
தமிழ் டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சதோடு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இதுலேருந்து டேரெக்டாக நம்ம இதை வச்சு எழுதிடலாம். அடுத்து மாற்று காந்தம், இது பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கண்டுபிடிச்சது தான். இது வந்து எந்த புக்லேயுமே இல்லை. நாம் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரை கண்டிப்பாக வாசிக்கணும். டெய்லி நியூஸ் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணி வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் டிஎன்பிசி நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் ட்ரைபல் ஏரியாஸ் பற்றி கேட்குறாங்க. ட்ரைபல் ஏரியாஸ்னால் 6வது அட்டவணையில் உள்ள ட்ரைபல் ஏரியாஸ். இது வந்து நம்ம வெப்சைட்டில் டேரெக்டாக ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு ஒரு 28 சாப்டர் இருக்கும். அதில் நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியத்துலேயும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள், ட்ரைபல் ஏரியாஸ் 6th ஷெட்யூல் ஃபுல்லாகவே நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த கீ சேலஞ்சஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகார்டிங் த இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரிகளை நிர்வகிப்பது மற்றும் செயல்படுத்துவதில் ஒன்றிய அரசிற்கும் மாநில அரசிற்குமான சவால்கள் மற்றும் முரண்பாடுகள் குறித்து ஆராய்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி தான் புக்லேயே இருக்குது. ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசிக்காக தெரிஞ்சுட்டு நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்கன்னா தான் இதெல்லாம் கண்டிப்பாக எழுத முடியும். எந்த ஒரு புக்லேயும் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இல்லை, எக்கனாமிக்ஸ் புக்லேயும் இல்லை, பாலிட்டி புக்லேயும் இல்லை. ஆனால் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்காக ஸ்டாலினும் மோடியும் அடிக்கடி பார்த்திங்கன்னா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிஜேபியும் திமுகவும். ஸோ இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு எழுத முடியும். ஸோ நியூஸ் பேப்பரை படித்தா கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவீன ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதில் மத்திய தகவல் ஆணையத்தின் பங்களை விவரிக்கும். ரோல் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் இன் பிரிங்கிங் அபவுட் ட்ரான்ஸ்பர். இதுக்கான ஆன்சர் வந்து டேரெக்டாக நம்ம வெப்சைட்டில் ஆர்டிஐங்கிற டாப்பிக்கில் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்தே கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வெப்சைட்லேருந்தே நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து நியூஸ் பேப்பரை ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. 2024 தமிழ்நாட்டில் வந்து புயல்களை பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து நியூஸ் பேப்பர் படித்தா மட்டும்தான் எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சோசியோ எக்கனாமிக் அண்ட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் ஆஃப் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் டூரிங் 2024. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பனிப்பாறை இம்பேக்ட் ஆஃப் கிளேசியர் ரீட்ரீட் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் எக்கோசிஸ்டம். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட்டில் அந்த பிடிஎஃப்பில் இருக்குது. தமிழில் வந்ததோடு இன்னும் 2 நாளில் அப்லோட் பண்ணிடுவோம். என்விரான்மெண்ட் நீங்கள் வேறு எதுவும் படிக்கண்டா, என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் மட்டும் படித்தாலே போதும், நம்ம வெப்சைட்டில் டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த காஸ் ஆஃப் ஃப்ளட் இன் தமிழ்நாடு, வாட் ஸ்டெப்ஸ் கேன் பி டேக்கன் டு ப்ரிவெண்ட் அண்ட் மிட்டிகேட் ஹியூமன் சஃபரிங் டியூ டு ஃப்ளட்ஸ், சைக்ளோன்ஸ் அண்ட் சுனாமி. இது வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏற்படுத்த புயல் அதெல்லாம் கட்டுப்படுத்த என்ன செய்யணும், புயலை கட்டுப்படுத்த முடியாது, அதில் ஏற்படுத்த காரணங்கள் பாதிப்புகளை கட்டுப்படுத்த என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் எப்போவும் பார்த்திங்கன்னா பாசிவா புக்கிலேருந்து எப்படியும் கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இன் தமிழ்நாடு. தமிழக முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் 1992 கொண்டு வந்தாங்க. இது வந்து பாசிவா புக்கில் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் இன்னும் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதையும் பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் கொடுப்பேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன். இந்த கொஸ்டினை பாருங்களேன், எரிசக்தி துறை தொடர்பான தமிழ்நாட்டின் 2025. இந்த கொஸ்டினை பாருங்களேன், எரிசக்தி துறை தொடர்பான தமிழ்நாட்டின் 2025-26 நிதிக் கொள்கையில் ஏற்பட்ட முக்கியமான மாற்றத்தை விளக்குக. இது வந்து எதில் இருக்குன்னா, தமிழரசு மார்ச் மாதம் தமிழரசில் 4 பாயிண்ட் மட்டும்தான் எரிசக்தி துறையில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இருக்குது. வேறு எதுலேயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்டட் ஃபார் லேபர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் தொழிலாளர்களுக்காக செயல்படுத்தப்படும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒரு குறிப்பிடுங்க. இதுவும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் தமிழரசில் தான் இருக்குது. தொழிலாளர் நலனுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா புக் வச்சு எழுதலாம். நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த மனித கழிவுகளை மனித கையால் அகற்றுதல் தடை சட்டம், அதாவது மேனுவல் ஸ்கேவேஞ்சிங் ஆக்ட், அது போஸ்ட் ஆக்ட், அதாவது வேலைப்பார்க்கும் இடத்துல வந்து பெண்களுக்கு எதிராக பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் தடை சட்டம். அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறது, வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து சைக்கிள் கொடுக்குறது. இந்த மாதிரி இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்காக பார்த்திங்கன்னா இலவச பஸ் ட்ராவலிங் டிக்கெட் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறையா வந்து தொழிலாளர் நலனுக்காக கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நியூஸ் பேப்பரை தெளிவாக டெய்லி ஒவ்வொரு லைனும் நீங்கள் வாசித்தா தான் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண முடியும், இல்லை அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியலுக்கு வந்து எங்கேயுமே தேடி நீங்கள் அலைய வேண்டாம். நம்ம வெப்சைட்டில் ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லாமே இருக்குது. rahul.rks.com போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு 1000 rupees பே பண்ணிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியலும் பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா யூனிட்டுக்குமே பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் ஒன்வேர்டோடு இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின்ஸுக்கு மெட்டீரியல் வந்து சேம் தான். ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் மெட்டீரியல் வந்து சேம் தான், வேறு மெட்டீரியல் கிடையாது.
ஸோ நீங்கள் மெட்டீரியல் தேடி அலையண்டா இந்த யூனிட் 6 தமிழ் சொசைட்டியும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் இந்த கொஸ்டின்லாம் பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த எக்ஸாமில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துட்றேன். இவிஎஸ் இன்னும் முடியறதுக்கு ஒரு 2-3 நாள் ஆகும். அது முடிஞ்சோடனே இதை கொடுத்துட்றேன். இவிஎஸ் பார்த்தீங்கல்ல, உங்களுக்கே தெரியும். இவிஎஸ் நீங்கள் வேறு எங்கேயுமே போகண்டா. இதே புக்கில் இருந்தால் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வேறு எங்கேயுமே இவிஎஸ் படிக்கண்டா. இவிஎஸ் வந்து இதில் தான் மார்க் கம்மியாக இருக்கும். அதாவது இதிலே பார்த்தீங்கன்னா 45 மார்க் இருக்குது. இது போக குரூப் 1லாம் பார்த்தீங்கன்னா 100 மார்க் கிட்ட உண்டு. ஸோ இவிஎஸ் படிக்கிறதும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான்.